அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கோடை மேளா 2026 முதல் நிகழ்ச்சியை தலைமையேற்று துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் திருச்சி தஞ்சாவூர் பேராயத்தின் பேராயர் ரைட் ரெவரண்ட் எஸ். சாமுவேல் ராஜதுரை பேராயர் ஐயா அவர்களையும் ஐயாவோடு வந்திருக்கிற அம்மாவையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயாவும் அம்மா வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இடத்தை நமக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஜெபித்து துவக்கி வைத்த அருமையான திருச்சபையின் தலைமை ஆயரும் பேராயத்தின் குருத்துவ செயலருமாகிய அருள் திரு ராஜா மான்சிங் ஐயா அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அம்மாவையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வேத பாடம் வாசித்து நம்மோடு இணைந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான பேராயத்தின் இலை செயலர் திரு ஞான சசிகரன் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் பேராயர் ஐயா அவர்களுடைய உதவி குருவானவர் பிஷப் சாப்ளின் அருள்திரு ஜோஸ்வா ஐயா அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த இடத்திலே சிறப்பாக ஒழுங்கு செய்த அருமையான திருச்சி ஐஎம்எஸ் கிளை சங்க பொறுப்பாளர்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அதே போல இந்த திருச்சபையின் செயலர் பொருளாளர் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை மேளா நிகழ்ச்சி 2022 ஆண்டு முதல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 35ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களுக்கும் செல்கிறார், கிராமங்களுக்கும் செல்கிறார், எல்லா இடங்களையும் அவர் சுற்றி பார்க்கிறார். திரளான ஜனங்களை அவருடைய கண்கள் பார்க்கிறது. அந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற மக்களுடைய சூழ்நிலையை சிச்சுவேஷனை அவர் புரிந்து அவர்களுடைய தேவையை உணர்ந்து அங்கே மனதுருக்கத்தோடு அவர் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மக்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறத பார்க்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தின் வாழ்கிற மக்கள் அவர்களுடைய நிலை, நற்செய்தி அவர்களை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு வாரம் நமக்குள்ள உருவாகும். நம்முடைய தேசத்தில் வாழ்கிற மக்களை குறித்த ஒரு மனதுருக்க நமக்குள்ள உருவாகும். அவர்களுக்காக நாம் செயல்பட முன்வர முடியும். ஆனா இந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிட்டாது. அதனாலதான் பணித்தளத்தில் இருந்து நம்முடைய விடுதி பிள்ளைகள் விசுவாசிகளை நாம் அழைத்து வந்து இவ்விதமான
கலை நிகழ்ச்சிகள், அனுபவ சாட்சிகளின் மூலமாக உங்களுக்கு முன்பாக நிறுத்தும் போது நம்முடைய தேசத்தில் உள்ள மக்கள், அவருடைய நிலை, நற்செய்தி அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றங்களை நாம் பார்த்து நாமும் இந்த பணியில சிறப்பாக இணைந்து செயல்பட முடியும். இந்த ஒரு மேலான நோக்கத்தோடு 2022 ஆண்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பித்து செயல்படுத்தி வருகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் பணித்தளத்துக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. இன்னொரு காரியம், ஊழியங்களுக்காக நீங்க அநேகர் ஜெபிக்கிறீர்கள், அநேகர் உற்சாகமாக கொடுக்கிறீங்க, அநேகர் தன்னார்வமாக செயல்படுகிறீர்கள். ஆனா கண்ணு கெட்டாத தூரத்துல என்ன நடக்க என்பது உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பலனாக விளைந்த கனிகள் உங்களுக்கு முன்பாக சாட்சிகளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எனவே கடந்த 4 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி வீதமாக நாங்கள் திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு முதல் நிகழ்ச்சி திருச்சி கிளை சங்கத்தின் சார்பாக இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். நாளை தினத்துல திண்டுக்கல்ல நடக்குது, நாளை மறுதினம் தூத்துக்குடி, அதுக்கு பிறகு மே மாதம் அவங்களுக்கு டைட் ஷெட்யூல். மே 1ஆம் தேதி கோயம்புத்தூர், 2ஆம் தேதி தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடக்குது, 3ஆம் தேதி சென்னை வெப்பேரி ஒய்எம்சியில் நடக்குது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக ஜெபியுங்கள், திருச்சபையாக உங்களுடைய ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து மிஷனரி ஸ்தாபனமாக திருச்சபையாக நாம் இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.